இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரையிலான வசனங்கள். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ருயிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானை வாசி. இன்றைய நற்செய்தி நண்பர்களின் நட்பு. 1970களில் நான் உயர்நிலை பள்ளி ஆங்கில ஆசிரியராகவும் கூடைப்பந்து பயிற்சியாளராகவும் இருந்தபோது அவரை சந்தித்தேன். அவர் ஒரு உயரமான தெளிவான நபராக இருந்தார். அவருக்கும் எனக்கும் நட்பு ஏற்பட்டு அவர் எனது கூடைப்பந்து அணியிலும் எனது வகுப்புகளிலும் இருந்தார். என்னுடன் பல வருடங்கள் சக ஆசிரியராக பணியாற்றிய அதே நண்பர் எனது பணி ஓய்வு விழாவில் என் முன் நின்று எங்களின் நீண்ட கால நட்பை குறித்து விமர்சையாக பகிர்ந்து கொண்டார். தெய்வீக அன்பினால் இணைக்கப்பட்ட சிநேகிதன் நம்மை ஊக்குவித்து இயேசுவிடம் நெருங்கி வர செய்வது எப்படி இருக்கும்? நட்பில் 2 ஊக்கமளிக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளதாக நீதிமொழிகளின் ஆசிரியர் அறிந்திருந்தார். முதலாவதாக, உண்மையான நண்பர்கள் எளிதில் கொடுக்க முடியாத நல்ல ஆலோசனைகளை வழங்குவர். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, இக்கட்டு நேரங்களில் அருகில் இருக்கும் அணுகக்கூடிய ஒரு நண்பர் முக்கியம். தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானை வாசி. வாழ்க்கையில் நாம் தனித்து பறப்பது நல்லதல்ல. சாலமோன் குறிப்பிட்டது போல ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். வாழ்க்கையில் நமக்கு நண்பர்கள் இருக்க வேண்டும். நாமும் மற்றவர்களுக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். மேலும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள் நெருங்கச் செய்ய பிரயாசப்படுங்கள்.